ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓல்டு பேங்கில் எப்படி புது மாடலுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் வந்துட்டு கோல்டன் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன சைஸில். இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவையான பொருள்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மெட்டல் பேங்கிள் வச்சுருக்கேன் இல்லையா, அதை 3 பேங்கிள் ஒன்றா சேர்த்து நம்ம அதை ஸ்டிக் பண்ண போகிறோம். இதுக்கு க்ளூகன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட க்ளூகன் இல்லைன்னா ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 3 பேங்கில் நம்ம இந்த ஒன்றா சேர்த்து ஒட்டிக்கலாம். ஒட்டி முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம சில்க் த்ரெட் பேங்கிளுக்கு சுற்றுவோம் இல்லையா, சில்க் த்ரெட்டை அதே மாதிரி சுற்றி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். இந்த கோல்டன் கலர் த்ரெட்டை 60 டைம்ஸ் சுற்றி வச்சுருக்கேன் நான். இப்போ இந்த த்ரெட்டை வந்து இது ஃபுல்லாக ரோல் பண்ணி சுற்ற போகிறோம். இந்த பேங்கிளுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேங்கில் ஃபுல்லாக நம்ம அந்த சில்க் த்ரெட்டை வச்சு சுற்ற போகிறோம். எப்பயும் போல் தான் நம்ம வந்து சில்க் த்ரெட்டை சுற்றக்குள்ளே நம்ம நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்து சுற்றணும். அப்போ தான் பிசுறு இல்லாமல் பார்க்குறதுக்கு நீட்டாக பக்காவாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பேங்கிள் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். சுற்றி முடிச்சுட்டு பார்க்கலாம். உங்கள்கிட்ட மெட்டல் பேங்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம கண்ணாடி வளையல் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் 3 பேங்கிள் ஒன்றா சேர்த்து ஒட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேங்கிள் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப 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 சிம்பிளாக அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பேங்கிள் தாங்க இது. நீங்கள் நான் காமிச்ச மாதிரி அந்த கோல்டன் கலர் பீட்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன கலர் பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மணி இருந்துச்சு இல்லையா, கோல்டு கலர் மணி, அதுக்கு பதில் என்ன மணி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த த்ரெட்டுக்கு மேலேயும் உள் பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த உள் பக்கத்தில் ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி நான் அதில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போது நான் ஒரு நீடிலில் இந்த கோல்டன் பீட்ஸை ஃபுல்லாக நான் கோர்த்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கோர்த்துருக்கேன். இவ்வளோ தான் அளவுன்னு கிடையாது. நம்ம அந்த பேங்கில் சுற்றி கோக்குற அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். கொஞ்சம் நிறையாவே நீங்கள் கோர்த்து வச்சுக்கோங்க. இந்த த்ரெட்டுக்குமே நான் இந்த நீடிலில் நான் கோர்த்துருக்கேன் இல்லையா த்ரெட்டு, அதுவுமே அந்த சில்க் த்ரெட் கோல்டன் கலர் சில்க் த்ரெட் தான் நான் கோர்த்துருக்கேன். இந்த கலர் தான் நான் கோர்த்துருக்கேன். இப்போது இந்த த்ரெட்டோடைய எண்டு இந்த பார்ட்டை இதில் வச்சு நம்ம கட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டில் கிடையாது, பேக் சைடில் முடிச்சு வர்ற மாதிரி கட்டிக்கோங்க. ஒரு 2-3 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு கொஞ்சமாக அந்த முடிச்சு மேலே வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மணியை ஃபுல்லாக அந்த கோல்டன் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை இதுக்கு இந்த பேங்கிளுக்கு மேலே டைட்டாக நம்ம சுற்ற போகிறோம். மேலே மட்டும்தான் பேங்கிளுக்கு மேலே மட்டும்தான் மணி வரணும். கீழே வந்து வெறும் த்ரெட்டை மட்டும்தான் உள்ளே விட்டு விட்டு இழுக்க போகிறோம். நான் செய்யக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் 3 பீடை மட்டும் விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி உள் பக்கமாக எடுத்துட்டேன். சுற்றி எடுத்துட்டு திரும்ப 2 பீடு வச்சு மேலே சுற்ற போகிறேன். ஆக்சுவலாக இது என்னென்னா 3-2-3-2 அந்த மாதிரி பீட்ஸை ஃபுல்லாக நம்ம டைட்டாக மேலே வர்ற மாதிரி சுற்றிட்டே வரணும். அவ்வளோதான். ஏன் இதுக்கும் ஒரே கலர் நான் யூஸ் பண்ண சொன்னேன்னா, பேங்கிளோட கலரும் இந்த கலரும் ஒரே கலரில் இருந்தால் தான் நம்ம எக்ஸஸாக இப்போ த்ரெட்டு மேலே சுற்றக்குள்ளே தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாது. நல்லா டைட்டாக சுற்றணும். இந்த மாதிரி 3 பீடு, நெக்ஸ்ட் 2 பீடு, திரும்ப 3, அப்புறம் 2, இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி முடிக்கணும். முடிச்சிட்டாக்கா நம்மளுக்கு ஒரு அழகாக நம்ம இந்த மாதிரி பேங்கில் வந்து நம்ம பட்டு சாரீக்கெலாம் வேர் பண்ணலாம். ஃபங்க்ஷன் ஏதாவது கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். நம்ம வந்து இது ஓல்டு பேங்கிளில் செஞ்சோன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி உள்ள த்ரெட்டை விட்டு சுற்றிட்டே வரணும் பேங்கிள் ஃபுல்லாக. அவ்வளோதான். இதே மாதிரி ஆல்ரெடி நான் ஒரு பேங்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக முடித்தது ஒரு பேங்கிள். இப்போ இந்த மாதிரி பீட்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் கூட பீட்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம என்ன கலர் ட்ரெஸ் வேர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நான் முடிச்சிட்டேன். நான் த்ரெட்டை வந்து எப்படி கட் பண்ணிவிட்டு அதில் ஒட்டுறேன் அப்படின்றத காமிச்சிட்ருக்கேன்.
இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு த்ரெட்டை விட்டுட்டு தான் நம்ம ஒட்டினோம் இல்லையா, அந்த த்ரெட்டையும் இப்போ முடிச்சிருக்கோம், கடைசியாக முடிஞ்சதில்ல அந்த த்ரெட்டையும் வச்சு நான் 2-3 முடிச்சு போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டு திரும்ப இதையுமே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நான் ஒட்ட போகிறேன். இப்போ எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இப்போ க்ளூ இதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு லேயர் மேலே ஃபுல்லாக, அதாவது அந்த பேங்கிளோட உள் பக்கம் ஃபுல்லாக லைட்டாக க்ளூ போட்டு நம்ம ஒட்டிடலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், த்ரெட் எதுவும் எடுத்துகிட்டு வராது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபைனலாக ஒரு அழகாக ரொம்ப கிராண்டான பேங்கிள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ஓல்டு பேங்கிள்லேருந்து. உங்கள்கிட்ட கண்டிப்பாக பழைய பேங்கிள்ஸ்லாம் நிறையா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இது ஒரு ஓல்டு பேங்கிள்லேருந்து தான் நம்ம ரீமேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம சொல்கிற வரைக்கும். ஸோ பழைய பேங்கிளை யூஸ் பண்ணி இவ்வளோ அழகான பேங்கிள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பேங்கில் நான் கையிலையும் போட்டு காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ வீடியோ பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு இந்த பேங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. see you on next video. Bye.